பல பலன்னு இருக்காரு இன்னைக்கு. ட்ரெஸ்ஸு பொண்ணு வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. அதான் அண்ணன் வணக்கம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தம்பிக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. தங்கச்சி வாங்க. ஏன்னா பாண்டியை பற்றி நிறைய சொல்லி ஆகணும். இந்த தம்பி மலர்லாம் என்னன்னா சிலர்லாம் படம் முடிச்சுட்டு சில இடங்களில் டப்பிங் பேச முன்னாடி பணம் தரலாம் பேச மாட்டாங்க. தம்பி அண்ணே ஒரு காசு வேணே, எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், காசே தேவையில்லை, நீ படத்தை முடியுன்னு சொல்லி முடிச்சு கொடுத்தாப்புல. இந்த பெருந்தன்மை இருக்கு வரும் பெரிய விஷயம். அதெல்லாம் யாருக்கு முன்னெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த நல்ல மனசுக்காக நீ திருமணத்துக்கு போனா அவ்வளவு கூட்டம். தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. என் கமெண்ட் சார்வா அண்ணன் சார்வா பேச. தம்பி சொந்த வீடு வாங்கிட்டியாடா? உங்க படம் முடிச்ச அடுத்த படம் என்ன ஹீரோ வச்சு எடுக்கிறேன், நீங்களே வாங்கிடலாம்ண்ணே. நம்ம போர்வெல்ஸ் தாண்டா உனக்கு போர் போட்டு கொடுக்குது. நன்றி வணக்கம். கனி அண்ணன், ஹரி அண்ணன், முருதாசனே, மேடையில் இருக்க எல்லாருக்கும் முதல் நன்றி. ஃபஸ்ட்டு என்னுடைய திருமணத்துக்கு வந்த வாழ்த்தின அத்தனை கலை உள்ளங்களுக்கும் கலை தாய் தகப்பனங்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி. சில பேர் வராமல் ஃபோன் மூலிமா SMS சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை எல்லாருமே வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கே இருக்கேன், தப்பாக எடுத்துக்காத மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருமே அந்த நேரத்தில் என்னை நினச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. வராமல் இந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் வந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் முக்கியமான நன்றி. என்னுடைய வாழ்க்கை ஏன்னா ஒருத்தவங்க சினிமா ஃபீல்டில் இருந்துட்டு நான் ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அப்பா வெறும் 800 ரூபாவோட சென்னைக்கு வந்தோம். இன்றைக்கி ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்து இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது இந்த என் தங்கச்சி கல்யாணத்தை ஈஸியாக நடத்திடுவேன். அந்த அளவுக்கான ஒரு பக்குவத்தை இந்த கல்யாணம் நடத்தும்போது அடைஞ்சுது. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சாருன்னா எல்லாருமே பெரிய லெவலில் வருவாங்க. நானும் இன்னும் பெரிய லெவலில் வரல. எல்லாரும் இங்கே இருக்க அண்ணங்க எல்லாருமே பெரிய லெவலில் ஆகும்னு நான் விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த படம் நான் சும்மா சாதாரணமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் விடாமல் உழைச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் பாய்ஸ் வரைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான படம். எல்லாரை விட அதிகமாக உழைச்சி எல்லாத்தையும் விரட்டினது பார்த்தீங்கன்னா குச்சி வச்சுட்டு கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு பக்கபலமாக இருந்த மாணிக்க அண்ணன் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வெற்றிக்கு உழைப்பு. இங்கே படம் வெற்றி எடுத்தவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வெற்றிக்கு மிக கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பை இந்த படத்தில் கோபி அண்ணனும் கருப்பண்ணனும் எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே பெரிய லெவலில் உழைச்சிருக்கோம். உங்களுடைய அருளால் இந்த படம் பெரிய லெவலில் வரணும். எனக்கு என்னென்னா இந்த படத்தில் ஆடுறதுக்கு 3 சாங்கு, பாடுறதுக்கு மட்டும் தான் ஸ்ரீகாந்த் சார் போய் கெஞ்சி ஆடியோ லிஸ்ட்குள்ளே என்ன எப்படியா பாட வச்சிருக்கேன்னு கெஞ்சி கேட்டேன். அடுத்த படம் ஒன்று எடுக்கிறேன் தம்பி, அதில் கொண்டு பாட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒவ்வொரு திறமைகளையும் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இமான் மேரேஜ் நகரத்துக்காக சில விஷயம் பேசினார். இந்த படத்தில் கஞ்சா கருப்பண்ணே சம்பளம் போனோன்னே. அப்போ இதில் என்னென்னே நான் அனுபவப்பட்டனால சொல்கிறேன், இப்படி எதுவும் பப்ளிக்காக எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் எல்லாரும் இமான் ஆச்சு அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லா படத்துலையும் வந்துருங்கண்ணே, டேட் ஃப்ரீனே வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும் சத்தியமாக. அதனால் அப்புறம் வேல்முருகன் கோபிநாத் சொன்ன வேல்முருகனை தலைவருக்கு படம் என் பேரில் ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னு என்னை இப்போ தான் சொல்லிட்டு இருந்தா ஷூட்டிங் எடுக்குமே பாண்டி பஸ் சர்வீஸ் அப்படின்னு. ஏன்னா இல்லைன்னா இப்போ பிளாக் பாண்டின்னு பேர் போட்டிருக்கேன், பிளாக் பாண்டி பஸ் சர்வீஸ்னு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தரையும் இங்கே எல்லாருக்குமே அவர் படம் எடுக்கிற அளவுக்கு ஏன்னா ரொம்ப இனிமையான ஒர்க்கர். நான் டைரக்டர் எல்லா டைரக்டரும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்படிப்பட்ட மனிதர் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு எல்லாருமே பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி கோபி அண்ணனுக்கு பின்னாடி ஓடுவார் நான். அதுக்கு பின்னாடி அவருடைய தம்பி இருக்காங்க ராஜா கோபி அண்ணன், மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளி. அதுக்கப்புறம் காளையப்பண்ணனை முக்கியமாக சொல்லியானே. ஏன்னா இந்த இடத்துல அவர் தான் இந்த படத்தில் பாதி ரொம்ப பெருசாக 1000 ரூபா எல்லாரும் காய்கறி வாங்குறது எத்தனை மணிக்கு போய் வாங்குவார்னு நினைப்பீங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுட வாங்கணும்னு வச்சுங்களேன். நல்லா வாங்கினா காலைல ஒரு 6 மணிக்கு அப்புறம் தான் அவருக்கே இந்த நியூஸ் தெரியும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு வாங்க ஆரம்பிச்சார் தக்காளியை. அப்புறம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடா வெட்டு சீன்லாம் இருக்கும். சரி இன்னைக்காவது கம்பெனியில் மெயினாக நான்வெஜ் டெய்லி ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு நாள் சிவகங்கை மாவட்டத்தில் கறிக்குழம்புலாம் பின்னு எடுத்துருவாங்க, ஊருக்காரை கூப்பிட்டு சமைக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடா வெட்டு 4 கடா வெட்டுச்சாங்க. வெட்டுங்கடான்னு 4 கடா வெட்டினாங்க. யூனிட்டே சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் அப்படியே லைட்மேன்லேருந்து இன்னைக்கு கடா போட போகிறோம், இன்னைக்கு கடா போட போகிறோன்னு அப்படியே கட்டுதான். அந்த 4 கடை எங்கே போச்சுன்னு நான் மறுநாள் வச்சுக்கப்புறம் தெரியுங்க காலை பண்ண வீட்டுக்கு போயிடுச்சுன்னு. அந்த அளவுக்கு கம்பெனியை சேவ் பண்ணுவார் பார்த்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் எல்லாரும் அப்பா அம்மா இருக்கு எல்லாருக்கும் கலைத்தா எல்லாருமே என்னை வாழ்த்தணும், என் குடும்பத்தை வாழ்த்தணும். எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாருமே குடும்பத்தோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக மேலும் பெரிய அளவுக்கு ஆகிறதுக்கு எல்லாருமே உதவணும். நான் என்னை பாண்டி பஸ் சர்வீஸ் மாதிரி எல்லாரையும் அண்ணன் அடுத்தடுத்து ஒரு பேரில் வச்சு பஸ் படம் எடுப்பார். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு நம்புகிறேன். நன்றி.